ஐபிஎல் 2026 இன்னைக்கு வேற லெவல் சம்பவம் நடந்திருக்கு. நியூ சண்டிகர் மைதானமே ஆடி போயிடுச்சு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலர்களை பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் பேட்ஸ்மேன் வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வெறும் 20 ஓவர்லேயே 284 ரன்ஸ் அடிச்சு இந்த சீசனோட மாஸ் ஸ்கோரை பஞ்சாப் செட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த மேட்ச்ல அப்படின்றத வாங்க பார்ப்போம். முதல்ல டாஸை ஜெயிச்சு நம்ம லக்னோ கேப்டனான ரிஷப் பந்த் பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. பிரின்ஸ் ஆர்யா மற்றும் கூப்பர் கான்லே இவங்க 2 பேரும் சேர்ந்து லக்னோவோட பவுலிங்கை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. முக்கியமாக ஈடன் மார்க்ரம் போட்ட அந்த ஓவரில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 32 ரன்ஸ் அடித்து மைதானத்தையே அதிர வச்சுட்டாங்க. கூப்பர் கான்லி 46 பாலில் 87 ரன்ஸ் எடுத்துகிட்டு அவுட் ஆக, சரி பிரின்ஸ் ஆர்யாவது ஒரு செஞ்சுரியை போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா அவரும் ஒரு 37 பாலில் 93 ரன்னை மட்டும் அடிச்சுட்டு செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டாருங்க. இவங்களோட இந்த பார்ட்னர்ஷிப் தான் பஞ்சாப் டீமுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் சஷாந்த் சிங் மற்றும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் டச் தான் கொடுத்தாங்க அந்த டீமுக்கு. இது மூலமாக 254 அப்படின்ற ஒரு ஹியூஜ் டார்கெட்டை பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் இந்த ஐபிஎல் சீசனில் செட் பண்ணியிருக்காங்க. லக்னோ பவுலர்ஸ் ஒவ்வொருத்தரும் பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸோட அந்த அதிரடியை பார்த்து திகச்சு போய் நின்றுட்டாங்க. கடைசி நேரத்தில் சித்தார்த் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஸ்டோயினிஸ் அடித்த அந்த ஒரு சிக்ஸுமே வேற ரகம் அப்படின்னு தான் சொல்லணும். 254ன்றது ஒரு சாதாரணமான டோட்டல் இல்லை. லக்னோ இந்த சேஸை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இப்போ பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சில் யார் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க போகிறாங்க? பிரின்ஸ் ஆர்யாவோட இந்த இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லக்னோவால் இந்த சேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.